Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது CBC syllabus தான் பார்க்க போறோம். 11th accountancy chapter 15 depreciation. So last few videos நம்ம straight line method sums நம்ம போட்டுட்டு இருக்கோம். So இந்த sum பாத்தீங்கன்னா இது straight line method தான். இது வந்து நமக்கு மொத்தம் 3 assets வருது. 3 machinery வருது. இது எப்படி போடணும் அப்படின்றதை நம்ம step by step பார்த்தலாம். First நம்ம question படிச்சிரலாம் அதுக்கு முன்னாடி. Green Limited purchased a machine on 1st August 2018 for rupees 60,000. So என்ன பண்ணிருக்காங்க first machinery வாங்கிருக்காங்க 1st August ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி on 1/10/2019 it purchased another machine for rupees 20,000. So இது வந்து எப்போ 2018 ல ஒரு மிஷினும் 2019 ல செகண்ட் மிஷினும் வாங்கிருக்காங்க. On 30 June 2020 it sold the first machine for rupees 38,500. On the same day purchased a new machine for rupees 50,000. So இது வந்து third machine. Okay ba? Depreciate it's provided at 20% per annum on cost each year. Accounts are closed each year on 31st March. Shows the machinery account for 3 years. So 3 years அப்படினா 19, 20, 21 அப்படினு கொடுத்திருக்காங்க. So first machine பாத்தீங்கன்னா first yearல வாங்கிருக்காங்க, second machine வந்து second yearல வாங்கிருக்காங்க, third machine வந்து third yearல வாங்கிருக்காங்க. So இதுதான் first நம்ம understand பண்ண வேண்டியது. இப்ப அடுத்து calculation பார்த்தறலாம். So question படிச்சாதான் தெரியும் எந்த 3 years அப்படின்றது. ஏனா இங்க question கொடுத்திருக்காங்க வெறும் 3 years அப்படினு தான் கொடுத்திருக்காங்க. இப்போ இது நீங்க பாக்கும்போது தெரிஞ்சிருக்கும். இது வந்து 2018 ல வாங்கிருக்காங்க. அப்போ 1/4/2018 to 31/3/2019 ல first asset வாங்கிருக்காங்க. சோ அதே மாதிரி next yearலயுமே second asset வாங்கிருக்காங்க. இது வந்து third asset வாங்கிருக்காங்க. சோ third yearல third asset வாங்கிருக்காங்க. சோ அதுதான் நீங்க calculationல போட்டுருக்கேன். 19, 20, 21 3 years கொடுத்திருக்காங்க. first yearல 1/4/2018 ல இருந்து 31/3/2019 2019 அதே மாதிரி second yearல 1/4/2019 to 31/3/2020 third year வந்து 1/4/2020 to 31/3/2021 so இதுதான் நம்மளோட accounting period so இது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க month calculate பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் so first year பாத்தீங்கன்னா 2018 to 19 எப்போ purchase பண்ணிருக்காங்க first August 2018 ல purchase பண்ணிருக்காங்க first machinery 60,000 so இதுக்கு depreciation எப்போ provide பண்ணிருக்காங்க ஆகஸ்ட்ல இருந்து மார்ச் மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியதா ஆகஸ்ட்னா ஆகஸ்ட் full month யூஸ் பண்ணிருக்காங்க so ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் மார்ச் so 8 months அப்ப 8 month so 8 monthsக்கு நீங்க calculation பண்ணனும் அப்ப 60,000 into 20 divided by 100 into 8 divided by 12 calculate பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8,000 வரும் so இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 52,000 so இப்போ நம்ம லெட்ஜர்ல எப்படி போஸ்ட் பண்ணனும்னு பார்த்தறலாம் machinery account debit credit date particulars amount 1st August 2018 to bank ஏனா purchase பண்ணிருக்கனால to bank 60,000 so 31/3/2019 ஏனா வேற எந்த என்ட்ரிஸும் கிடையாதனால நம்ம டைரக்ட்டா depreciation provide பண்றோம் so depreciation வந்து by depreciation account 8,000 so இங்க வந்து bracketல எழுதிக்கோங்க எவ்வளவு மந்த்க்கு அப்படின்றது நான் 8 months அப்படினு எழுதி இருக்கேன் next அதே மாதிரி 31/3/2019 by balance C/D 52,000 so நீங்க மைனஸ் பண்ணிருப்பீங்கல அதே தான் இங்க வந்து 52,000 அப்படினு போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி next இயர்க்கு நீங்க எழுதிக்கலாம் 1/4/2019 to balance B/D 52,000 so balance நம்ம போடுறது calculations பார்த்துட்டு திருப்பி நம்ம லெட்ஜரை கண்டினியூ பண்ணிக்கலாம் so second year பாத்தீங்கன்னா 2019 to 20 so இதுல வந்து நம்ம தனியா ஒரு machinery purchase பண்ணிருக்கோம் இப்போ 1/10/19 ல செகண்ட் machinery நம்ம purchase பண்ணிருக்கோம் அதோட amount வந்து 20,000 so எப்போ வாங்கிருக்கோம் அக்டோபர்ல வாங்கிருக்கோம் so அப்ப அக்டோபர்ல இருந்து மார்ச் மட்டும் நீங்க calculate பண்ணனும் அப்ப அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் மார்ச் so 6 monthsக்கு தான் நம்ம அதை எடுத்துக்க போறோம் அப்ப இந்த ஃபர்ஸ்ட் machinery பாத்தீங்கன்னா full yearக்கு எடுத்துக்கணும் அதுதான் இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் full year 12 monthsக்கு எடுத்துக்கணும் so amount எப்படி calculate பண்ணனும்னா 60,000 into 20 divided by 100 so இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்க எழுதுறேன் so இதோட amount பாத்தீங்கன்னா 12,000
ஸோ அதுதான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 20,000க்கு எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 20,000 into 20 divided by 100 into 6 divided by 12. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு 2,000 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 18,000, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 40,000. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ். டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் அசட்டோட வேல்யூ ஃபர்ஸ்ட் மிஷினோடது 40,000, செகண்ட் மிஷினோடது 18,000. ஸோ இது எப்படி லெட்ஜரில் வரும்னு காட்டுறேன். ஸோ இது பாருங்க, அதே மாதிரி தான் 2020 31st March பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஷின் செகண்ட் மிஷின் ரெண்டுமே சேர்த்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் மிஷின் இது எவ்வளோ? 12,000, செகண்ட் மிஷின் இது 2,000, ரெண்டுமே ஆட் பண்ணி எவ்வளோ வருது? 14,000 வருது. ஓகே, ஸோ இது வந்து டெப்ரிசியேஷன். நம்ம பர்ச்சேஸ்க்கு எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் மேலே என்ட்ரி போட்டோம் அதே மாதிரி கீழே என்ட்ரி போட்டு மிஷின் 2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காகவும் நெக்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணுற அவங்களுக்கும் புரியும்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அப்போ எப்போ வாங்கியிருக்காங்க? 1 October 2019 வாங்கியிருக்காங்க. அந்த என்ட்ரி போட்டிருக்கோம். டெப்ரிசியேஷனில் 2 மிஷினோட ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரியுதா? அடுத்தது 31st March 2020 நம்ம க்ளோசிங் பண்ணுவோம் பை பேலன்ஸ் C/D. ஸோ இதில் எப்படி போட்டோம்? ஒரு மிஷினுக்கு தான் இருந்தனால நம்ம 52,000 அப்படின்னு போட்டோம். பட் இந்த இடத்துல 2 மிஷின் வருது. ஓகே, அப்போ 2 மிஷின் வரும்போது ரெண்டுக்குமே தனித்தனியாக போடணும். அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் கேல்குலேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஓகே, 52,000 மைனஸ் 12,000, அதே மாதிரி 20,000 மைனஸ் 2,000, 40,000, 18,000. ஸோ பை பேலன்ஸ் C/D ஃபர்ஸ்ட் மிஷினோடது 40,000, செகண்ட் மிஷின் இது 18,000. ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொன்னேன், இந்த கேல்குலேஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்? மிஷின் 1 அப்படின்னு போட்டு ஒர்க்கிங் நோட் அப்படின்னு போட்டு நீங்கள் இதை என்ன பண்ணலாம்? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட், இது வந்து செகண்ட் ஒர்க்கிங் நோட், தேர்ட் ஒர்க்கிங் நோட்டுன்னு நீங்கள் அந்த நம்பர் போட்டுட்டு இந்த இடத்துல ஒர்க்கிங் நோட் நம்பர் 2, ஒர்க்கிங் நோட் நம்பர் 3 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். கரெக்ஷன் பண்ணுற அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கும் கம்யூனிகேட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மிஷின் இது 40,000, செகண்ட் மிஷினோடது 18,000. ஸோ இதோட பேலன்ஸ் தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். 1/4/2020 2 பேலன்ஸ் B/D, மிஷின் 1 40,000, மிஷின் 2 18,000. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கேல்குலேஷன் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம இந்த லெட்ஜர் பார்க்கலாம். 2021. ஸோ இது வந்து தேர்ட் இயரோட கேல்குலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், செகண்ட் இயர் உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது தேர்ட் இயர். ஸோ தேர்ட் இயரில் திருப்பி நம்ம ஒரு மிஷினரி வாங்கியிருக்கோம். எப்போ? 30 June 2020 வாங்கியிருக்கோம். ஸோ அதனால தேர்டு காலம் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணி அதில் நம்ம போட்டிருக்கோம் 50,000 அப்படின்னு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 2 காலத்தில் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், வெறும் டெப்ரிசியேஷன் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ வேறு எந்த என்ட்ரியும் இல்லாதனால நான் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுறேன். மைனஸ் டெப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட் மிஷின் நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? 30 June 2020 it sold the first mission ₹4,38,500. அப்போ நம்ம சோல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணணும். 40,000 தான் நம்மளோட புக் வேல்யூ. புக்கில் எவ்வளோ இருக்குது? 40,000 இருக்குது. இப்போ நம்ம கேல்குலேஷன் எப்படி பண்ணுவோம்? 60,000 into 20 divided by 3 months. 3 monthsனா ஏப்ரல், மே, ஜூன். ஸோ 3 months தான் நமக்கு இருக்குது. அதனால 3/12 கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3,000 வரும். 40,000 மைனஸ் 3,000 நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 37,000. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம சேல் பண்ணுறோம்? 38,500. அதாவது 1,500 rupees வந்து நமக்கு புக் வேல்யூ விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சேல் ப்ரைஸ் இஸ் மோர் தேன் தி புக் வேல்யூ. ஓகேவா? ஸோ சேல் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ விட ஜாஸ்தியாக இருக்குது. புக் வேல்யூன்றது இதுதான் நம்மளோட புக் வேல்யூ. இந்த புக் வேல்யூ விட நமக்கு சேல்ஸ் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் கெயின் ஆர் ப்ராஃபிட். அது நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட்டட் டு மிஷினரி அக்கௌண்ட். புரிஞ்சிச்சா? இந்த ஃபர்ஸ்ட் மிஷினை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் மிஷினை சோல்ட் பண்ணியிருக்காங்க 38,500. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டு அடுத்தது அந்த அமௌண்ட்டுக்கு மைனஸ் பண்ணணும். நமக்கு 1,500 rupees நமக்கு ஜாஸ்தியாக வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ப்ராஃபிட். ஸோ இது நமக்கு ப்ராஃபிட். நம்ம சேல் பண்ணனால நமக்கு கிடைச்சிருக்க ப்ராஃபிட். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க?
On the same day, new machine was purchased 50,000. So அது ஆல்ரெடி நம்ம இங்க மென்ஷன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் மிஷினோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், செகண்ட் அண்ட் தேர்டுக்கு மட்டும் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ 18,000 rupees இருக்கு, இங்க 15,000 இருக்கு. ஸோ திருப்பி இது வந்து நீங்க ஃபுல் இயர் செகண்ட் மிஷினரிக்கு ஃபுல் இயர் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க. 20,000 into 20 divided by 100 4,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 14,000 நமக்கு கிடைக்குது. ஸோ இது நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பேலன்ஸ் இதுதான், இந்த அமௌண்ட் தான் பேலன்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் பார்த்தோமா 40,000 பிளஸ் 18,000 58,000 அப்படின்றது. ஸோ இதுதான் நம்மளோட பேலன்சிங். செகண்ட் மிஷினரியோட டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சிருக்க பேலன்ஸ். அதே மாதிரி 50,000 மைனஸ் நம்ம எவ்வளோ அமௌண்ட் 50,000 into 20 divided by 100 into 9 months. ஏன் 9 months, நம்ம வாங்கியிருக்கிறது ஜூன்ல வாங்கியிருக்கோம், ஜூன் கடைசியில வாங்கியிருக்கோம். அப்போ ஜூலை, ஸோ ஜூலை ஃபுல் மந்த் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஆகஸ்ட், அப்போ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் மார்ச். ஸோ மார்ச் மட்டும் எடுத்துருக்கோம். அப்போ 9 months. அப்போ 9 monthக்கான கேல்குலேஷன்ஸ் நீங்கள் போடணும். அப்போ 50,000 into 20 divided by 100 into 9 divided by 12. ஸோ அமௌண்ட் வந்து 7,500. அப்போ 50,000 மைனஸ் 7,500 நமக்கு அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், 42,500. இதுதான் நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ். இது தேர்ட் மிஷினோட க்ளோசிங் பேலன்ஸ் இதுதான். இப்போ நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே எந்த மெத்தடில், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அப்போ இது ரெண்டு தான் நமக்கு நெக்ஸ்ட் இயரோட பேலன்ஸா நமக்கு இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க நெக்ஸ்ட் இயரோட பேலன்ஸா இருக்கும். இப்போ நம்ம தேர்ட் இயர் லெட்ஜர் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு க்ளோசிங்கை பற்றி சொல்லியிருந்தேன்னா, டூ பேலன்ஸ் B/D மிஷின் 1க்கு 40,000, மிஷின் 2க்கு 18,000. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐட்டமும் வந்துடும். இந்த தேர்ட் இயர்லே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணது 30 ஜூன்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் மிஷினு 50,000. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மிஷினை நம்ம சேல் பண்ணுறோம் பை பேங்க். அப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக நீங்கள் எழுதிக்கலாம், இங்கே மிஷின் 1 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ பை பேங்க் அக்கௌண்ட் மிஷின் 1 38,500. ஓகேவா. அடுத்தது அதுக்கு டெப்ரிசியேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டேட் பாருங்கள், ஜூனில் தான் நான் போட்டிருக்கேன். ஜூன் மட்டும்னா அப்போது 3 monthsக்கான கேல்குலேஷன் 3,000 rupees. ஓகே, புரிஞ்சிச்சா உங்களுக்கு. ஸோ நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா to gain on sale of machinery 1,500 rupees நமக்கு கெயின் வந்தனால நம்ம அதை டெபிட் பண்ணிட்டோம். இதுவே லாஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் என்ன வச்சு நமக்கு அது லாஸ்னால நம்ம என்ன பண்ணிருந்தோம், கிரெடிட் சைடில் போட்டிருந்தோம். இது வந்து நமக்கு கெயின், அதனால நம்ம இந்த டெபிட் சைடில் போட்டிருக்கோம். ஸோ இந்த என்ட்ரி புரிஞ்சிச்சா, பர்ச்சேஸ் என்ட்ரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சேல்ஸு, டெப்ரிசியேஷனு, நெக்ஸ்ட் கெயின், இந்த 3 என்ட்ரியும் நம்ம ஒரு மிஷினை சேல் பண்ணும்போது இந்த 3 என்ட்ரியும் கண்டிப்பாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம மறக்காம என்ன பண்ணணும், ரிமைனிங் அசெட்ஸ் எவ்வளோ அசெட் இருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அசெட் இருக்கு, சம்டைம்ஸ் ஒரு அசெட்டு கூட இருக்கலாம். அப்போ எவ்வளோ அசெட் இருக்கோ அந்த ரிமைனிங் அசெட்டுக்கு நம்ம ஆல்ரெடி டெப்ரிசியேஷன் முன்னாடி நான் உங்களுக்கு கேல்குலேஷனில் காட்டினேன்ல, அந்த டெப்ரிசியேஷன் போட்டு நீங்கள் க்ளோசிங் பண்ணி பேலன்ஸை நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 31st March 2021 பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் மிஷின் 2 மிஷின் 3. மிஷின் 2ஓட அமௌண்ட் எவ்வளோ 4,000, 3ஓட அமௌண்ட் 7,500. ஸோ இதுதான் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் 31st March 2021 பை பேலன்ஸ் E/D. மிஷின் 2 பார்த்தீங்கன்னா 18,000 மைனஸ் 4,000 14,000. தேர்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா 50,000 மைனஸ் 7,500. அமௌண்ட் வந்து 42,500. 42,500. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,09,500 வருது. அதே மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணாலும் அதே அமௌண்ட்டு வரும், ஏன்னா நம்ம பேலன்சிங் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இது ஆல்ரெடி நம்ம கேல்குலேஷன் பண்ணும் போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே, புரிஞ்சிச்சா. இப்போ இதுதான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். 2021ல் 142 பேலன்ஸ் E/D. இந்த 2 அமௌண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 14,000 ப்ளஸ் 42,500. இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 56,500. அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இது சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா. ஸோ இது வந்து கேல்குலேஷன் ஆஃப் கெயின் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷின்.
ஸோ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி 40,000, டெப்ரிசியேஷன் 3 மந்த்துக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 37,000. நெக்ஸ்ட் கெயின் ஆன் சேல் ஆஃப் மிஷின்ஸ் ஈக்குவல் டு சேல் வேல்யூ மைனஸ் புக் வேல்யூ. ஸோ நமக்கு கெயின் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், சேல் வேல்யூ நமக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ 38,500 மைனஸ் 37,000 நமக்கு 1,500 நமக்கு கெயின் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த 1,500 நம்ம டெபிட்டட் டு அசெட் அக்கௌண்ட். ஸோ நமக்கு இங்கே மிஷினரி கொடுத்தனால மிஷின் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேல்குலேஷன்ஸ் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அடுத்த சம்மு உங்களுக்கு, ஸோ கேல்குலேஷன்ஸ் நீங்கள் கிளியராக ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷினரி அக்கௌண்ட்டும் சரி, அடுத்து வேறு நமக்கு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் எந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ண கொடுத்தாலும் நம்மளால ஈஸியாக போட முடியும். பிகாஸ் ஆல்ரெடி பேலன்சிங் டெப்ரிசியேஷன்ஸ் எல்லாமே நம்ம கேல்குலேஷன்ஸ்லேயே ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு லெட்ஜர்லேயும் என்ட்ரி எங்கே வரும்ன்றதை பார்த்துட்டு நீங்கள் அந்தந்த இடத்துல அமௌண்ட்டை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Stay tuned for more videos. Keep watching, keep learning. Thank you.